வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஜெயாஸ் கிச்சனில் பார்க்க போகிறது மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இட்லி தோசை மாவு எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன ரேஷியோ எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 5 கப்பு, இந்த கப்பால் 5 கப்புங்க. இந்த கப்பால் 5 கப்பு அரிசி எடுத்துக்கிறேன். 2 3 4 5 கப் அரிசி. இந்த 5 கப் அரிசி இது கூட 1 கப்பு பச்சரிசி இதையும் சேர்த்து இதை ஒரு 5 மணி நேரத்துக்கு அதிகமாக இருக்கலாம், தவிர கம்மியாக இருக்கக்கூடாது. 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம் கூட வச்சுருக்கலாம். ஆனால் 5 மணி நேரத்துக்கு கம்மியாக ஊற வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த அரிசிலாம் கொஞ்சம் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதனால் இது நல்லா ஊறணும். ஊறினா தான் நல்லா மாவும் அழகாக அரைக்க முடியும், நல்லாவும் இருக்கும் இட்லியும் சாஃப்டாக. இப்போ இது வந்து 1 கப்பு பச்சரிசி, 5 கப்பு மாப்பிள்ளை சம்பா அரிசி. இது ரொம்ப சத்தும் கூடங்க. இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ இதே கப்பால் 1 கப்பு உளுந்து, 6க்கு 1 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இதையும் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இதை வந்து கொஞ்சம் லேட்டாக ஊற வச்சுக்கலாம். ஒரு அரைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம் அரிசி. இப்போ இதை நல்லா ஒரு 10 மணி நேரம் ஊறிடுதுங்க. இது காலையில் ஊற வச்சேன், இப்போ மணி 7 ஆகுது. இப்போ நான் வந்து இதை அரைக்க போகிறேன். நல்லா ஊறிடுது. உளுந்தும் நல்லா ஊறி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு உளுந்து போட்டாச்சு. உளுந்து போட்டு அரைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அரைஞ்சி வந்ததும் அரிசி போட்டுக்கலாம். இப்படி தான் இருக்கணும். நம்ம இப்போ இதை வழிச்சிடலாம். மாவு இப்படி தாங்க இருக்கணும். இந்த மாதிரி நைஸாக இருக்குது. இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இந்த அளவு அரிசிக்கு உளுந்துக்கு இந்த 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும் அரைக்கிறதுக்கு. இது போய் நம்ம எடுத்துடலாம். உளுந்து வழித்து எடுத்தாச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். மாவு நல்லா மஞ்சிடுது. நல்லா மஞ்சிடுதுன்னா இந்த மாதிரி தான் தெரியும். இட்லி மாவுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை எடுத்துக்கலாம். நாம் மாவு அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இது தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இதை அப்படியே கரைச்சி வச்சுக்கலாம். மாவு கரைச்சாச்சு. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு 8 மணி நேரம் இருக்கணும். 8 மணி நேரம்னா வெடிஞ்சு நாளை காலையில் இட்லி தோசை சுடுறதுக்கு சரியாக இருக்கும். காலையில் பார்ப்போம். மாவு பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா புளிச்சிடுது. பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு புளிச்சிருக்கு பாருங்க. வெயில் நாள் இல்லையா, அதனால சீக்கிரமே புளிச்சிடும். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இங்கே இட்லி வாத்துக்கலாம். நாம் தண்ணி நல்லா கொதிக்குது. இட்லி பானையை வச்சுட்டேன் நான். இட்லி வாத்துட்டோம். மூடி போட்டு வச்சுடுவோம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். மீடியம் ஹீட்டில் வந்து 10 நிமிஷம் இருக்கட்டும். இது நல்லா வேகணும் இல்லையா, அதனால் 10 நிமிஷம் இருக்கட்டும். இந்த இட்லிக்கு தேவையான ஒரு சட்னியை ரெடி பண்ணிக்கலாங்க. அடுப்பை பற்ற வச்சு பேனில் வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இது வரமிளகா இது சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். பொடியானா க்யூபாக நறுக்கியிருக்கேன். வதக்கிறதுக்காக தான் அது. மிளகா கருகிடக்கூடாது, அதனால் இது மிளகாய் முதல்ல எடுத்துடணும். கூட ஒரு 2 தக்காளி க்யூபாக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம்.
இந்த டிஷ்ஷு பேர் வந்து சாம்பாருங்க. பருப்பு இல்லாமல் பொட்டுக்கடலை சாம்பார். அதை தான் நம்ம செய்ய போகிறோம். இது கூடவே சும்மா ஒரு 3 பீஸு வர மாதிரி புளி சேர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். கூடவே கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுது. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். அதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாத்திரத்தை வச்சுக்கணும். அது சூடாகட்டும். சூடானதும் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு வெடிக்குது. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வச்ச பூண்டு ஒரு 2 பல்லு சேர்த்துக்கலாம். வாசனையாக இருக்கும். வதங்கிடுது. ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். வதக்கணும் இல்லையா, எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதுதான் அதுக்கு ஹைலைட்டே. பொட்டுக்கடலை சாம்பார் 4 ஸ்பூன் போட்டாச்சு. இது தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். அதில் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி தான் அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாம். நாம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிருக்கு. உப்பை இதை அதிலே ஊற்றிக்கலாம். இதுதாங்க பொட்டுக்கடலை சாம்பார். இது கொதி வரணும். கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வச்சிடலாம். இதுக்குள்ளே இட்லி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இட்லி சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. ஆறணும். உடனே எடுக்கக்கூடாது. ஆறணும். தட்டை எடுத்து இப்படியே வச்சிடலாம். இட்லி பாருங்க, சூப்பராக வந்துருக்குது. தோசை ஊற்றலாம். தோசையும் வாக்கிறது சூப்பராக வருது. இந்த இந்த அரிசியை வந்து சிவப்பரிசின்னு சொல்லுவாங்க, காட்டியானம்னு சொல்லுவாங்க, மாப்பிள்ளை சம்பான்னு சொல்லுவாங்க, பூங்கார் அரிசின்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் எப்படி சொன்னாலும் இது ரொம்ப ஸ்ட்ரென்த்து. அதனால தான் அந்த நாளில் புதுசாக கல்யாணம் ஆனவங்க மாப்பிள்ளைக்கே வந்து இந்த வீட்டுக்கு விருந்துக்கு வந்தாங்கன்னா இந்த அரிசியில் தான் செய்து கொடுப்பாங்க பலகாரம்லாம். அது ஸ்ட்ரென்த்துக்காக தான் எப்போதுமே. இது குழந்தைங்களுக்கும் ஸ்ட்ரென்த்துங்க. அது அந்த நாளில் அந்த மாதிரி செய்தாங்க. ஆனால் நாம் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு சத்தே கிடையாது. அதனால் இது இந்த மாதிரி அரிசியெலாம் வந்து வாரத்துக்கு 2 நாளாவது எடுத்துங்க. பிடிக்கலைன்னாலும் வாரத்துக்கு 2 நாளாவது எடுத்துங்க. இது ரொம்ப ஸ்ட்ரென்த்து, ஃபைபர் கண்டென்ட்டு. இந்த சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணோம்னா பசி, எந்த நேரம் பசி எடுக்கும். அந்த மாதிரி பசியெல்லாம் எடுக்காமல் கொஞ்சம் தாங்கும். ஒரு மதிய லஞ்ச் வரைக்கும் இருப்பாங்க. சூப்பராக நைஸாக வருது பாருங்க. நைஸாக வருது பாருங்க. இட்லி, தோசை, பொட்டுக்கடலை சாம்பார், தக்காளி சட்னி, கருவேப்பிலை பொடி. இது எது வேணாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இது பாருங்கள், இட்லி எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள்.